இன்று வெளியாகக்கூடிய யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகளில் அகில இந்திய அளவில் 2ஆம் இடம் பிடித்திருக்கக்கூடிய ராஜேஸ்வரி சுவி அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. சன் நியூஸ் சார்பாக உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அகில இந்திய அளவில் 2ஆம் இடம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் இது வந்து ஒரு 2018 பாஸ் அவுட் நான். ஸோ ஒரு 7-8 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி இதில் வந்து என்னோட அம்மா அப்பாவோட பங்குன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே இல்லை. அண்ட் கடவுளோட ஆசீர்வாதத்தில் நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைச்சதுனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக நான் முதல்வன் ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினதுக்கு பிறகு அதற்கு முன்பும் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதற்கு பின்பும் நீங்கள் படிச்சிருக்கீங்க. இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக உங்களுடைய இந்த 2ஆம் இடம் பிடிக்கிறதுக்கு நான் முதல்வன் திட்டம் எந்த அளவுக்கு உதவியாக இருந்தது? நான் முதல்வன் திட்டம் வந்து நான் 2018 யூபிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருந்தாலும் நடுவில் குரூப் 1 குரூப் 2 அந்த மாதிரியான எக்ஸாம்ஸும் கொடுத்துருக்கேன். அப்போ நான் இடையில வந்து குரூப் 1க்கு பாஸ் பண்ணி அதுலேயும் இப்போ நான் டெப்டி கலெக்டர் ட்ரைனிங்காக அப்போலோ இன்ஸ்டியூட்டில் பண்ணேன். அங்கே ஒர்க் பண்ணி இதில் அங்கே படித்து இப்போ நான் டெப்டி கலெக்டர் ட்ரைனிங்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் முதல்வன் திட்டம் வந்ததுக்கப்புறமா நான் மறுபடியும் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு திரும்ப யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எனக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இவங்க வந்து நான் இங்கே ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் தங்கியிருக்கும் பொழுது ப்ரிலிம்ஸ்க்கு கொடுத்த கைடன்ஸில் தான் எனக்கு அடுத்த ஒரு இதை நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ற மோட்டிவேஷனே வந்துச்சு. கிளாஸ் வைக்கிறதா இருக்கட்டும், டெஸ்ட் வைக்கிறதா இருக்கட்டும், யூபிஎஸ்சியோட ஒன்றுன மாதிரி இருக்கும் அவங்க கொஷின்ஸ் எல்லாமே. ஸோ நான் முதல்வன் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு யூபிஎஸ்சி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதே மாதிரி தான் மெயின்ஸ்க்கும் நான் மறுபடியும் இவங்களை நம்பி இங்கே வந்து ஜாயின் பண்ணி தான் படித்தேன். இன்டர்வியூக்குமே நான் இங்கே கொஞ்சம் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டேன் தான். ஸோ வந்து இங்கே கொடுக்குற கைடன்ஸ் எப்படி அந்த கொஷினை அணுகணும், எது கரெக்டான வழிமுறைகள், மார்க்கெட்டில் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும், பட் வந்து எது தேவை எது தேவையில்லைன்றதை நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி எடுத்து அவங்களே தந்துடுற மாதிரி இருக்கும். சிசாட்டுக்காக இருக்கட்டும், ஜிஎஸ்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மெயின்ஸ்க்கும் அதே மாதிரி தான். அண்ட் அதை தாண்டி இவங்க கொடுக்குற வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுங்கிறது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. மெயின்ஸ்க்கு, இன்டர்வியூக்கு, ப்ரிலிம்ஸ்க்கு எல்லா ஸ்டேஜஸ்லையுமே அவங்க ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் வந்து ஒரு எளிமையான குடும்பத்துலேருந்து வர்றவங்களுக்கும் நம்மளுக்கு அடுத்து இந்த மாதிரியான ஒரு பெரிய இலக்கை நம்ம அடையலாம் அப்படின்றத வந்து நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்குது. ஸோ வந்து தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்கள் இது வந்து 6வது அட்டம்ப்ட்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒரு 6th அட்டம்ப்ட், 5th அட்டம்ப்ட், 5வது முறையாக இந்த இடத்த பிடிச்சிருக்கேன்னு சொன்னீங்க. ஒரு மனநிலை நமக்கு ஒரு அட்டம்ப்டில் இருக்கிறப்பையும் ஒரு மனநிலை இருந்திருக்கும். 5வது அட்டம்ப்டில் 2ஆம் இடம் யாருமே ஒரு நினைக்காத இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்க. குறிப்பாக 10 வருடங்கள் கழித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. எப்படி பார்க்குறீங்க? 10 வருடங்களாக யாரும் ஃபஸ்ட்டு 10க்குள்ளே வரலைன்றது உண்மை தான். பட் எல்லாருமே அதுக்கான எஃபர்ட் வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் போட்டுட்டு தான் இருப்போம். எனக்கு வந்து சரியான நேரத்தில் சரியான கைடன்ஸ் கிடச்சிருக்குன்றது தான் உண்மை. அது அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ யாராக இருந்தாலுமே மனசை தளர விடாமல் ஒரு அட்டம்ப்ட் 2 அட்டம்ப்ட் ஃபெயில் ஆனால் கூட நான் இந்த இடத்துல வந்து பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். ஒரு சீரியஸாக படிக்கிற கேண்டிடேட்க்கு வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற சப்போர்ட்டு, அவங்களோட மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எல்லாரோட கைடன்ஸையும் கேட்டுட்டு டைவர்ட் ஆகாமல் ஏதாவது ஒரு கைடன்ஸை நம்மளோட கான்ஃபிடன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு எது சரி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி பர்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் எல்லாராலையும் அச்சீவ் பண்ண முடியும். தொடர்ந்து முதன்மை செய்திகளை பார்க்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.